மோடி தமிழகத்துல காலையே வைக்க முடியாது அப்படின்ட்டு. அதாவது திமுக ஆட்சி வந்த பிறகு அதுக்கப்புறமா மோடி எவ்வளவு நாள் தமிழகத்துக்கு வந்திருக்காரு, காலை வச்சிருக்காரு, நடந்திருக்காரு அப்படிங்கறது நீங்க பாருங்க. இந்த ட்ரிப் ஒரு மோடி வந்தாலோ இல்லைன்னா அமித்ஷா வந்தாலோ இவங்களுக்கு தான் ஏன் சார் பத்திக்கிட்டு எரியணும்? ஏன்னா அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அதனுடைய ரிசல்ட் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஆடி திருவாதிரை அன்னைக்கு அவர் வராரு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். மோடி காலை வச்ச இடம் உலக மேப்ல இடம் பெற்று விடும் இல்லையா? எஸ் ஆர் நோ? மகாபலிபுரத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கல. அதுக்கப்புறமா தான் மகாபலிபுரத்துல இன்னைக்கு பயங்கரமான ஒரு இது இருக்கு, விசிபிலிட்டி இருக்கு. இவர் ராஜராஜ சோழனை பார்க்க வராருன்னு சொன்னா டிஎம்கே காரனுக்கு ஏன் பத்திக்கட்டு எரியுது அப்படிங்கிறது இப்போ நீங்க புரிஞ்சுக்குங்க. 2 நாள் 3 நாள் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் ஆன்மீக ஆட்சி மலரும் அப்படின்னு. ரவி என்ன சொன்னாரு? இது ஒரு ஆன்மீக பூமி, தமிழ்நாடு ஒரு ரிஷிகள் முனிகள் வாழ்ந்த பூமி. இது நீங்க சொல்லுங்க. சித்தர்கள் எல்லாம் யாருப்பா? சித்தர்கள் எல்லாம் ரிஷிகள் தானே, முனிவர்கள் தானே, அரூபமாக இருக்கக்கூடியவர்கள் தானே. இன்னைக்கும் வந்து பழனி மலையில அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் நிறைய சித்தர்கள் இன்னும் இருப்பாங்க, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவுதான். இல்ல டிஎம்கே காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, இவரு உதயநிதி என்ன பண்ணுவாரு, கரெக்டா ஒரு இதுக்கு போவாரு, ஒரு சர்ச்சுக்கு போவாரு, ஒரு பாதிரி அங்க இருப்பாரு. அந்த பாதிரிக்கு மட்டும் அந்த பாதிரி நின்றுப்பாரு, இவர் மட்டும் முழங்கால முட்டி மண்டி போட்டுக்கிட்டு அவரை வணங்குவாரு. ஆனா வேற எங்கேயும் போனோம்னா அப்படி வணங்க கூடாது. ஏன்னா வந்து பாதிரிமார்கள் மட்டும்தான், ஏன்னா அவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால அவர் பாதிரிமார்களை வணங்குவாரா. துர்கா ஸ்டாலின் 108 பிராமண பெண்களுக்கு, அதாவது சுமங்கலி பெண்களுக்கு, சுமங்கலி பெண்கள் சொன்னா கணவன் உயிருடன் இருக்கும்போது அவர்கள் சுமங்கலி என்று சொல்லப்படுகிறார்கள். சுமங்கலி பெண்களுக்கு கால கழுவி பூஜை பண்ணாங்க. சுமங்கலி பூஜை அப்படின்னு அர்த்தம். அந்த அம்மாக்கு எந்த அளவுக்கு இந்த நம்ம பாரம்பரியத்துல வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குங்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். ஜூலை 26, 27 அந்த தேதிகளில் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து வர்றாங்க. வரும்போது பல அதிரடி முடிவுகளோட தமிழ்நாட்டிற்கு வந்து களம் இறங்குறதா செய்திகள்லாம் வந்திருக்கு. இந்த அதிரடி முடிவுகளால யாருக்கு ஆபத்து? 2021 கனிமொழி சொன்னாங்க, மோடி தமிழகத்துல காலையே வைக்க முடியாது அப்படின்ட்டு. அதாவது திமுக ஆட்சி வந்த பிறகு அதுக்கப்புறமா மோடி எவ்வளவு நாள் தமிழகத்துக்கு வந்திருக்காரு, காலை வச்சிருக்காரு, நடந்திருக்காரு அப்படிங்கறது நீங்க பாருங்க. இந்த ட்ரிப் ஒரு மோடி வந்தாலோ இல்லைன்னா அமித்ஷா வந்தாலோ இவங்களுக்கு தான் ஏன் சார் பத்திக்கிட்டு எரியணும்? ஏன்னா அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அதனுடைய ரிசல்ட் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு செங்கோல் பண்ணாங்க பாத்தீங்களா? 6 மாசம் முன்னால ஆளுநர் RN ரவி ஏதோ ஒரு ஆதீனத்தை போய் பார்த்துட்டு வர்றாரு. இந்த ஆள் எதுக்கடா ஆதீனத்துக்கு போறாருன்ட்டு அங்கெல்லாம் ஒரு கருப்பு கொடி காட்டி இதெல்லாம் அடிச்சு, அந்த கட்டையெல்லாம் விட்டு அடிச்சு எல்லாம் ஆச்சு, போலீஸ் கேஸ்லாம் ஆச்சு. அதுக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆளு செங்கோலை மீட்பதற்காக போயிருக்கிறார் அப்படின்ட்டு. 6 மாசத்துக்கு அப்புறம். அதே மாதிரிதான் இப்போவும் 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன பின்னணி நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல சென்னிமலை நடந்தது. சென்னிமலையில வந்து ஒரு கிறிஸ்தவ வெறியர் இந்த மாதிரி நாங்க வந்து இதை ஆக்கிரமிப்பு பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே 25,000 பேர் சென்னிமலையில ஏறி உட்காண்டாங்க. ஒரே ராத்திரி ஏறி உட்காண்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 3 மணிக்கு உங்களுக்கு கோர்ட் சொல்லுது, மதுரை கோர்ட் சொல்லுது, நீங்க வந்து 6 o'clock வரைக்கும் இது பண்ணிக்கலாம், அதாவது 4ல இருந்து 6 மணி வரைக்கும் நடத்தலாம் அப்படின்ட்டு. அரை மணி நேரத்துல எவ்வளவு மெசேஜ் வெளியில போயிருக்குங்கிறத பாருங்க. 25,000 பேர் ஆட்டோமேட்டிக்கா வந்து குமிஞ்சாங்க. அப்போ சேகர் பாபு என்ன சொன்னாரு, இவங்கெல்லாம் வந்து ஆன்மீகவாதிகள் கிடையாது, பாஜக காரங்க அப்படின்னாரு. இருக்கட்டுமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜக காரங்க கை சொடக் போடுற சமயத்துல 25,000 பேரை கொண்டாந்து நிறுத்திடுவாங்க, அந்த அளவுக்கு பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்ட்டு அவரு ஒத்துக்கிறாரா? ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா தான் நடந்தது உங்களுக்கு இந்த மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு எவ்வளவு பிரம்மாண்டமா நடந்தது, அதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க பாருங்க.
கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வீட்டுல உட்காந்து, உலகம் முழுவதும் அந்த சமயத்துல வீட்டுல உட்காந்து கந்தர் சஷ்டி கவசத்தை பாடி இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். எங்க வீட்டுல நாங்க 3 பேரும் உட்காந்து பாடினோம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். அதுக்கப்புறமா அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா அமைஞ்சது. வேற போன வாரம் சண்டே அன்னைக்கு இது நடந்தது. அதாவது இந்த ஜவாஹிருல்லாவுடைய எழுச்சி மாநாடு, இஸ்லாமியர்கள் எழுச்சி மாநாடு நடந்தது. அது ஏன் சார் விவாத பொருளா மாறவே இல்லை? ஏதாவது ஒரு சேனல்ல, இன்க்ளூடிங் ரியல் ஒன் நான் சொல்றேன், ஏதாச்சும் ஒரு சேனல்லையாவது நீங்க அதை பத்தி பேசுனீங்களா சார்? ஏன் பேசல? அதை பத்தி பேசுனீங்கன்னு சொன்னேன்னா இருக்கிற வாக்குகளும் வராதுங்கிற பயம். வேற இந்துக்கள் மாநாடு போட்டாங்கன்னா சொன்னேன், பிராமணர்கள் மாநாடு 2500 பேர் வந்திருந்தாங்க சென்னையில, அந்த இதுல கோடம், சாரி, வள்ளுவர் கோட்டத்துல. அதுவே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறிச்சு. அப்போ இது முருக பக்தர்கள் மாநாடு இன்னும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். 2 நாள் 3 நாள் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் ஆன்மீக ஆட்சி மலரும் அப்படின்னாரு. ரவி என்ன சொன்னாரு? இது ஒரு ஆன்மீக பூமி, தமிழ்நாடு ஒரு ரிஷிகள் முனிகள் வாழ்ந்த பூமி. இல்ல நீங்க சொல்லுங்க, சித்தர்கள் எல்லாம் யாருப்பா? சித்தர்கள் எல்லாம் ரிஷிகள் தானே, முனிவர்கள் தானே, அரூபமாக இருக்கக்கூடியவர்கள் தானே. இன்னைக்கும் வந்து பழனி மலையில அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் நிறைய சித்தர்கள் இன்னும் இருப்பாங்க, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவுதான். சோ அண்ணாமலை சொல்றாரு ஆன்மீக ஆட்சி தான் வரும் அப்படின்ட்டு. அதாவது இந்த மண்ணினுடைய விசேஷமே ஆன்மீகம் தான். அதர்வைஸ் நீங்க 44,000 கோவில்கள் எந்த மாநிலத்திலையுமே கிடையாது. 44,000 கோவில்கள்ல 10,000 கோவில்கள் 500 வருஷத்துக்கு பழசு. ஓகே, 10,000 கோவில்கள் என்ன சின்ன சின்ன. நான் இப்போ காஞ்சிபுரத்துல இருக்கிறேன், காஞ்சிபுரத்துல தொட்டு 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 கோவில் எல்லாமே 1000 1500 வருஷம் தான் பழசு, எதுவுமே புதுசு கிடையாது. அப்போ கோவிலை சுற்றிய பொருளாதாரம், கோவிலை சுற்றிய ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, திருவிளையாடல் படத்துல அந்த தர்மியோட இதுல அந்த நக்கீரன்கிறவர் தான் ராஜகுருவா இருப்பாரு. இந்த நக்கீரன் தான் வந்து மன்னன் வந்து தவறு செய்வதை தட்டி கேட்பாரு, நீ இதுக்கெல்லாம் நீ வந்து பரிசு கொடுக்க கூடாது அப்படின்னுட்டு. அதாவது மன்னர்கள் என்னைக்குமே முனிவர்கள் ரிஷிகளுடைய பேச்சை கேட்டுத்தான் ஆட்சி அமைச்சாங்க. அதைத்தான் வந்து அண்ணாமலை அன்னைக்கு சொல்றாரு. என்று இந்த இவங்கெல்லாம் ஆட்சியாளர்கள் எல்லாம் ரிஷிகள் முனிவர்களை உட்காத்தி வச்சுட்டு கீழே உட்காந்துட்டு அவங்க பேச்ச கேட்கிறாங்களோ அன்னைக்கு நல்லாட்சி மலரும் அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அந்த இதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதைத்தான் 2 வருஷம் முன்னால அந்த செங்கோல் நிகழ்ச்சி நடந்தது இல்லையா பாராளுமன்றத்துல, எவ்வளவு அழகா நான் உங்களுக்கு வந்து கோர்வையா அதை சொல்லிட்டு வரேன். அவர் எவ்வளவு அழகா அதை கனெக்ட் பண்ணிருக்காரு பாருங்க பிரதமர். 2 வருஷம் முன்னால அந்த செங்கோல் நிகழ்ச்சியில 18 ஆதீனங்களையும் அங்க கூட்டின்னு போயிட்டு உட்காந்து வச்சு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அவங்க பேச்ச கேட்டு, இதுதான் ஒரு அரசனுக்கு அழகு. ஏன்னா அவங்க வந்து ஒரு அரசனை தவறாக வழிநடத்த மாட்டார்கள். இல்ல டிஎம்கே காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, இவர் உதயநிதி என்ன பண்ணுவாரு, கரெக்டா ஒரு இதுக்கு போவாரு, ஒரு சர்ச்சுக்கு போவாரு, ஒரு பாதிரி அங்க இருப்பாரு, அந்த பாதிரிக்கு மட்டும் அந்த பாதிரி நின்று இருப்பாரு, இவர் மட்டும் முழங்கால மண்டி போட்டுக்கிட்டு அவரை வணங்குவாரு. ஆனா வேற எங்கேயும் போனோம்னா அப்படி வணங்கக்கூடாது, ஏன்னா வந்து பாதிரிமார்கள் மட்டும்தான், ஏன்னா அவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால அவர் பாதிரிமார்களை வணங்குவாரா இருக்கும். ஆனாலும் பாதிரிமார்கள், அதாவது நம்ம இது பேசிக்கலி தமிழ்நாடு மண்ணுங்கிறது ஆன்மீக மண் அப்படிங்கிறத ஹிந்து ஆன்மீக மண் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால ஹிந்து ஆன்மீகத்தை தான் நம்ம வந்து முன்னிறுத்தி நம்ம இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆல் ஓவர் இந்தியால இந்த ஒரு விஷயத்தை எடுத்து, அதாவது ஹிந்துக்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட ஹிந்துக்கள், அதாவது 1000 வருடங்களாக இஸ்லாமியர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் ஒடுக்கப்பட்ட ஹிந்துக்களுக்கு ஒரு குரல் உரிமை கொடுத்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி. அதாவது இந்துக்களுடைய உரிமைகள் பங்களாதேஷ்ல என்ன நடக்கிறது, பாகிஸ்தான்ல என்ன நடக்கிறது நீங்க பாக்குறீங்க. ஈரான்ல எல்லாம் எஸ்டிஸ்னுடைய கண்டிஷன் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நமது நாட்டிலையும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்துக்கள் மட்டுமே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இந்துக்களுடைய குரலுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கௌரவத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல இந்துக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், இந்து மதம் கேலி செய்யப்படுகிறது, இந்து மத குருமார்கள் அடித்து ஒடுக்கப்படுகிறார்கள். இப்போ ரீசென்ட்லி ஏதோ ஒரு ஆதீனத்துக்கு மேல கேஸ் வேற போட்டிருக்கிறாங்க. ஞானசேகரன் மேல கேஸ் போடுறத காணுமா,
இவர் மேல கேஸ் போடுறத காணுமா? தேவாசீர்வாதமா அவர் மேல கேஸ் போடுறத காணுமா? ஏடிஜிபி இல்லைன்னா நம்ம இவர் ஜெகன்மூர்த்தி மேல கேஸ் போடுறத காணுமா? பட் ஆன்மீக குரு மேல கேஸ் போடுவீங்க. இவரு காஞ்சி சங்கராச்சாரியார் மேல நீங்க கேஸ் போடுவீங்க. சோ இதெல்லாமே போய் கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்து கன்சாலிடேஷன் வரணும். அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, துர்கா ஸ்டாலின் என்ன பண்ணாங்க சொல்லுங்க, என்னங்க பண்ணாங்க? துர்கா ஸ்டாலின் 108 பிராமண பெண்களுக்கு, அதாவது சுமங்கலி பெண்களுக்கு, சுமங்கலி பெண்கள் சொன்னா கணவன் உயிருடன் இருக்கும்போது அவர்கள் சுமங்கலி என்று சொல்லப்படுகிறார்கள். சுமங்கலி பெண்களுக்கு கால கழுவி பூஜை பண்ணாங்க. சுமங்கலி பூஜை அப்படின்னு அர்த்தம். அந்த அம்மாக்கு எந்த அளவுக்கு இந்த நம்ம நம்ம பாரம்பரியத்துல வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குங்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவங்க இருக்கிற குடும்பத்துல மற்றவர்கள்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா ரொம்பவே ஆதங்கமா இருக்கு சார், எனக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி. மோடி அவர்களுடைய வருகையால அப்ப திமுக குடும்பத்திற்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இந்த முறை? இதைத்தான் அங்கதான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அதனாலதான் டிஎம்கே காரங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் ஆன்மீகம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்களும் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவில்ல இருந்து இருக்கிற பணத்தெல்லாம் சுரண்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கோவில் நிலங்கள்லாம் வந்து இஸ்லாமியர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் ஆக்கிரமிப்பட்டிருக்கு. அதெல்லாம் அதை பத்தி கவலையப்படுறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் டிஜிட்டைசேஷன் கிடையாது. கோவில் ஒரு கோவிலுக்கும் எவ்வளவு நிலம் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே டிஜிட்டைசேஷன் பண்ணது கிடையாது, ரெக்கார்ட்லேயே கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஹிந்து கன்சாலிடேஷன் அதிகரிக்கிறது. தமிழ்நாட்டுல ஹிந்து வாக்குகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன அப்படிங்கிற அந்த உண்மையை திமுக புரிந்து கொண்டு விட்டது. அதனால தான் வந்து துர்கா ஸ்டாலினுடைய வீடியோ திரும்ப வரும். இன்னும் 10 வீடியோ துர்கா ஸ்டாலின் அம்மாவுடைய வீடியோக்கள் வரும். அதை வச்சு இவங்க வந்து வாக்குகள் கேட்பார்கள். என்னதான் வந்து அவங்க அவங்க போடுற நல்ல முயற்சியை கெடுத்து குட்டிச்சவர் பண்ற மாதிரி ராஜா இருக்கார் பாத்தீங்களா? விபூதி குங்குமம் எல்லாம் போட்டுட்டு வராதீங்கடா அப்படின்னு சொன்னார் பாருங்க. கரைவேட்டி கட்டுறவெல்லாம் விபூதி குங்குமம் போடக்கூடாதுன்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி 1-2 பேர். இவரு பொன்முடி, அதை பத்தி சொல்லணுமா வேண்டாவா? அசிங்கமா இருக்கும் அதை சொன்னா. ஏன்னா அவருடைய லெவலுக்கு அது ஓகே தான், பட் நம்ம லெவலுக்கு அது ஓகே கிடையாதுங்கிறதுனால நான் வந்து அதை சொல்லலை. இந்த மாதிரி அசிங்கமா இந்து மதத்தை கேவலமா கிண்டலா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா திமுகவுக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சு போச்சு ஹிந்து கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. மோடி வராரு அப்படின்னு சொன்னா அவர் என்னத்துக்கு சார் இதுக்கு வராரு? ஆடி திருவாதிரைக்கு, ஆடி திருவாதிரை அன்னைக்கு அவர் வராரு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். மோடி காலை வச்ச இடம் உலக மேப்ல இடம் பெற்று விடும் இல்லையா? எஸ் ஆர் நோ? மகாபலிபுரத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அதுக்கப்புறமா தான் மகாபலிபுரத்துல இன்னைக்கு பயங்கரமான ஒரு இது இருக்கு, விசிபிலிட்டி இருக்கு. இவ்வளவுக்கும் அது வந்து ரொம்ப பழைய ஏரியா. அது கிட்டத்தட்ட 2500 வருஷம் பழைய கோயில் அந்த மகாபலிபுரம் கோயில். அதாவது அங்கெல்லாம் கப்பல்கள், அந்த காலத்துல கப்பல்கள் எல்லாம் உள்ள வந்து நின்ன இடங்கள்லாம் கூட இன்னும் அப்படியே இருக்குது, பாலாறு தொட்டா மாதிரி எல்லாம். சோ இவர் ராஜராஜ சோழனை பார்க்க வராருன்னு சொன்னா டிஎம்கே காரனுக்கு ஏன் பத்திக்கட்டு எரியுது அப்படிங்கிறது இப்போ நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தோற்றுவிக்கும் அப்படிங்கிற அந்த பயம் டிஎம்கே காரன் வந்திருக்கு. நான் சொல்லல, டிஎம்கே காரன் சொல்றான். டிஎம்கே காரன் உணர்ந்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் அவங்க வந்து நாங்கள்லாம் வந்து விபூதி பட்டையெல்லாம் வச்சுட்டு வருவோம். சரி, மாவளவெல்லாம் இது மொபைலை பார்த்து பார்த்து அழிப்பாரு, அது வேற விஷயம். ஏன்னா அவருக்கு வந்து அந்த பக்கம் போனா அப்படி அழிக்கணும். எடப்பாடி பழனிசாமி அப்படித்தானே சார் பண்ணாரு. ஒரு இடத்துல எங்கேயோ போயிட்டு ஒரு இன்னும் இஸ்லாமியர்கள் நடுவில் போகும்போது பட்டினம் ஒரு இதெல்லாத்தையும் அழிச்சிட்டு போனார் பார்த்தீங்களா? விபூதியெல்லாம் அழிச்சிட்டு தேவையே கிடையாது. ஏன் மக்கள், ஏன் தலைவர்கள், ஏன் தலைவர்களாக இருக்க மாட்டேன் என்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதனால மோடி வர்றது அப்படிங்கிறது அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும். ஏற்கனவே டிஎம்கேல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி கூட தாவேகா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருக்குங்கிறத நான் பாக்குறேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.